இது காதல் இல்லைன்னா ரொமான்ஸ் கேட்கலாம். காதல், அன்பு, அக்கறைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நெருங்கி வருவார். இதில் நடக்கக்கூடிய இன்னொரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நாம் காதலை நம்பி அவர்கிட்ட ஷேர் பண்ணுற பர்சனல் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால் பண்ணும்போது அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி அதையே பயன்படுத்தி நம்ம பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நேரத்தில் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் உங்களை தனிமையை போக்குற மாதிரி ஆன்லைனில் உங்ககிட்ட நெருங்கி வர. அதுக்கப்புறம் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு தினமும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே நீங்களும் பகல்னு பார்க்காம எந்த எல்லையும் இல்லாமல் உங்கள் உணர்வுகள் அவங்கக்கிட்ட பிறந்துக்க ஆரம்பிக்கிறீங்க. முடிவே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஆள் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் நெருக்கம் வாங்கிடுறீங்க. இது காதல் இல்லைன்னா ரொமான்ஸ் கேட்கலாம். ரொமான்ஸ் கேம்னா என்னன்னு தெரியுமா? இதில் ஒரு மோசடிக்காரர் ஆன்லைனில் உங்ககிட்ட பழக ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நம்பிக்கையை பெறுவார். அதுவும் எப்படி தெரியுமா? காதல், அன்பு, அக்கறைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நெருங்கி வருவார். அதுக்காக அழகான ஃபோட்டோஸ், போலியான ப்ரொஃபைல் மட்டும் இல்லாமல் டாக்டர், என்ஜினியர்ஸ் மாதிரி பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற மாதிரியும் தங்களை காட்டிக்குவாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். என்னோட பார்சல் ஒன்று கஸ்டமரில் மாட்டிக்கிச்சு, அதை ரிலீஸ் பண்ண பணம் கட்டணும். என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்னோட பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, பணம் எடுக்க முடியல. நான் ஈவெனிங்ல திரும்பி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பணம் அனுப்ப முடியுமா? இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளலாம், இப்படியெல்லாம் கூட சொல்லலாம். இப்படி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு ரொமான்ஸ் கேமுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இதில் நடக்கக்கூடிய இன்னொரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நாம் காதலை நம்பி அவர்கிட்ட ஷேர் பண்ணுற பர்சனல் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால் பண்ணும்போது அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி அதையே பயன்படுத்தி நம்ம பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்படின்னா இதில் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்? நேரில் ஒரு போதும் சந்திக்காத ஒருத்தருக்கு எக்காரணத்தை கொண்டும் பணம் அனுப்பாதீங்க. வீடியோ கால் பண்ண சொன்னால் தொடர்ந்து அதை தவிர்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஃபோட்டோஸை ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி உண்மையானதா என்று செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபி கோட்ஸ் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் உங்களோட மிகவும் பர்சனல் வீடியோஸ் எதையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது பாதுகாப்பானது. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காதல் நம்ம மனசில் நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை தான் மோசடிக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டு நம்ம கிட்ட இந்த பணத்தை ஏமாற்றிட்டாங்க. உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கோ இது போல ஏதாவது நடந்துச்சுன்னா அமைதியாக இருக்காதீங்க. இதை பற்றி நம்பிக்கையாக பேசக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசுங்க. என்ன செய்யணும்னே புரியலைன்னா இதை பற்றிட்டு பேசுங்க. இந்த வீடியோவை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு ஷேர் ஒருத்தரோட பணத்தை மட்டும் இல்லை, அவருடைய மனசையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கும்.